ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம். பகவத்கீதை 14வது அத்தியாயம், அதில் 14வது ஸ்லோகம். யதா சத்வே பிரவ்ருத்தேது பிரளயம் யாதி தேஹப்ருத் ததோ உத்தம விதாம் லோகான் அமலான் பிரதிபத்யதே. அதாவது 3 விதமான குணங்களை பற்றி இந்த அத்தியாயம் பேசுகிறது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரே நிமிஷம் நான் அந்த ஃபேன் ஆஃப் பண்ணிக்கிறேன், பயங்கர சவுண்டு. அதாவது 3 விதமான குணங்களை பற்றி பகவத்கீதை பேசுகிறது. இந்த அடிப்படையை புரிந்து கொண்டாலே நம்ம வாழ்க்கையில் எப்படி உயர வேண்டும் என்று முடிவு செய்யலாம். நம்ம சாப்பிட்றது, தூங்கிறது, ஆடைகளை உடுத்திக் கொள்வது, பழக்க வழக்கங்கள், சண்டையிடுவது, இது எல்லாமே இந்த 3 குணத்தில் வரும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்குவோம். 2 பேருக்கு வாக்குவாதம் நடக்குதுன்னு வச்சுக்குவோம். அது எல்லா வீட்லேயும், எல்லா அலுவலகத்திலையும், எல்லா மனிதர்களுக்கு தினமும் நடக்கிற விஷயம்தான். அப்போ சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படின்னு 3 குணங்கள் இருக்கு. இப்போ இந்த சத்வகுணத்தில் உயர்ந்திருக்கிறவர் என்ன பண்ணுவார்னா, 2 பேருக்கு வாக்குவாதம் நடக்கும்போது பிரின்சிபிள், கருத்தை மட்டும்தான் பேசுவார். ரஜோகுணத்தில் இருக்கிறவர்கள் மனிதர்களை பற்றி பேசுவார்கள். தமோகுணத்தில் இருப்பவர்கள் எதிர்ப்பார்கள். கொஞ்சம் கூட விளக்குறேன். உயர்ந்தவர்கள் கருத்துக்களை மட்டும் பேசுவார்கள். இப்போ 2 பேருக்கு சண்டை நடக்குது, வாக்குவாதம் நடக்குதுன்னா, வேதத்தின்படி, சாஸ்திரத்தின்படி, சட்ட திட்டங்களின்படி மனிதனுடைய மாரல் வேல்யூ, மனிதனின் குணங்களை பொறுத்தவரை இப்படி நடக்கலாம், இப்படி நடக்கக்கூடாது என்று கருத்தை ஆஸ்பதமாக்கி, கருத்தை அடிப்படையாக கொண்டு பேசுவார்கள். ரஜோகுணத்தில் இருக்கும்போது வாக்குவாதம் நடக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, போன வெள்ளிக்கிழமை நீ பேசினல்ல எப்படி, சனிக்கிழமை நான் இப்படி பேசினல்ல, திங்கக்கிழமை நீ அப்படி பேசின இல்லை என்று மனிதர்கள் செய்ததை எடுத்துக்காட்டாக காண்பித்து வாக்குவாதம் செய்வார்கள். தமோகுணத்தில் உள்ளவர்கள் எதிர்ப்பார்கள். ஆனால் ரஜோகுணத்துக்கும் தமோகுணத்திற்கும் முடிவே கிடையாது. பாருங்க, வியட்நாம், நார்த் வியட்நாம், சவுத் வியட்நாம்,
கொரியா, வடக்கு கொரியா, தெற்கு கொரியா, இந்தியா, பாகிஸ்தான், இப்படி உலகத்தில் போர் புரியும் நாடுகள் அநேகம் உண்டு. போர் ஆரம்பிச்சது மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு வரைக்கும் முடிவடைந்ததா சரித்திரமே கிடையாது. ஏனென்றால் அவர்கள் ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் அடிப்படையாக கொண்டு வாக்குவாதம் செய்கிறார்கள். அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. தீ மேல தீய போட்டா தீ அணையுமா? ஒரு பொழுதும் தீ அணையாது. நம்ம வீட்டிலேயே சில நேரத்தில் சண்டை சச்சரவுகள் நடப்பது வழக்கம். உடனே நம்ம என்ன செய்வோம்? நீங்கள் தான் ஆரம்பிச்சீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் நீங்கள் என்ன சொன்னீங்க? இல்லையே, நீங்கள் புதன்கிழமை என்ன சொன்னீங்க? இதற்கு முடிவே கிடையாது. கணவன் மனைவிக்கு இடையில சச்சரவு நடக்கிறது சகஜம். பொறுத்து கொண்டால் அந்த வீட்டில் இருக்கும் குழந்தைகள் உயர்ந்த மனிதர்களாக வருவார்கள். பொறுத்து கொள்ளவில்லை, அந்த வீட்டில் பூரா பின்லாதனா பிறப்பான். அப்புறம் அமைதியே இருக்காது. அப்போ சத்வகுணத்தில் இருக்கிறவர்கள் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு சண்டையிடுவார்கள். ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் மனிதர்களை அடிப்படையாக கொண்டு சண்டையிடுவார்கள். தமோ குணத்தில் இருக்கிறவங்க வேற பேச்சே கிடையாது. அப்படி சொல்லிட்டானா நானும் கூட வர்றேன், 1 2ன்னு பார்த்துருவோம், வெட்டு 1 துண்டு 2. இதனால நிரந்தரமான இழப்பு நமக்குத்தான். நம்ம தான் இழக்கிறோம். சில மன்னர்கள் ஆட்சி செய்த பொழுது தமோ குணத்தில் கண்ணுக்கு கண், கைக்கு கை என்றெல்லாம் ஆட்சி செய்த காலகட்டம் உண்டு. ஒருத்தன் தவறு செஞ்சு அவன் கண்ணை பிடுங்கிறது, அவன் இவன் கண்ணை பிடுங்கிறது. கடைசியில் ஊரில் பாதி பேர் குருடனாத்தான் இருந்தான். தீயை வைத்து தீயை அணைக்க முடியாது, பொறுமையாக இருந்தால் தான் அணைக்க முடியும். அப்போ இது ஏன் இந்த 14வது அத்தியாயம் கொடுத்துருக்குன்னா, இந்த 14வது அத்தியாயம் ஒரு முக கண்ணாடியை போல. இந்த பகவத்கீதை 14வது அத்தியாயம் படித்தோம்னா அது ஒரு கண்ணாடி மாதிரி. கருப்பா இருக்கிறியா, வெள்ளையா இருக்கிறியா, கண்ணு பெருசா கண்ணு சிறுசான்னு கண்ணாடியை பார்த்து தெரிந்து கொள்வது போல, நீ சாப்பிடுவது, உன்னுடைய பழக்க வழக்கங்கள், நீ மற்றவர்களுடன் பழகுவது, ஆடை உடுத்தி கொள்வது எல்லாமே எந்த குணத்தில்னு தெரிஞ்சிடும். என் தவறு எனக்கு தெரிஞ்சாத்தானே நான் மேலே போகிறது. ஆனால் நம்ம வாழ்க்கை என்ன ஆச்சுன்னா, நமக்கு எல்லாருக்குமே அகந்தை. அகந்தை எப்படின்னா, நம்ம தப்பை நம்ம ஒப்புக்கொள்ளவே மாட்டோம். நல்லா சாப்பிட வேண்டியது, சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாக வேண்டியது, குண்டாயிட்டு சட்டை சின்னதாக போச்சுன்னு குத்தத்தை சட்டையை சொல்ல வேண்டியது. நம்ம குண்டாயிட்டோன்னு ஒத்துக்கொள்ள மாட்டோம், சட்டை சின்னதாக போச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. நான் எங்கே நிற்கிறேன் என்று தெரிந்தால்தான் என் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள முடியும். அப்போ என்ன? அது உணவு. காலையில் நல்லா சாப்பிடலாம், மதியம் தேவைக்கு சாப்பிடலாம், இரவில் ஒரு யாஜகன் பிச்சைக்காரன மாதிரி சாப்பிடணுமா. அது ஆரோக்கியமான உடல். காலையில் நல்லா சாப்பிடுங்க, இது ஒரு முக்கோணம். காலையில் நல்லா சாப்பிடுங்க, மதியம் கொஞ்சம் குறைவாக சாப்பிடுங்க, சாயங்காலம் பிச்சைக்காரன மாதிரி சாப்பிடுங்க. உடல் நல்ல கட்டுமான ஒரு முக்கோணமாக இருக்கும். ஆனால் இப்போ தலைகீழாக இருக்குது. காலையில் வேலைக்கு போகிற அவசரத்தில் என்னத்தையாவது கொறிச்சுக்கிட்டு போக வேண்டியது, மத்தியானம் நல்லா சாப்பிட வேண்டியது, நைட்டு அடுக்குமாடி கட்டடம் மாதிரி கட்டி கட்டி சாப்பிட வேண்டியது, அப்படியே போய் தூங்கிட வேண்டியது. அவன் உடல் ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் தவறான ஒரு வாழ்க்கை முறை. சரி, நம்ம விஷயத்திலிருந்து போக வேண்டாம். இன்றைக்கு 14வது அத்தியாயம் பகவத்கீதையில் 14வது ஸ்லோகம். இன்றைய விஷயங்கள் இறப்பை பற்றி பேசுகிறது.
இறந்தவர்கள் எங்கே செல்கிறார்கள்? இது புரிஞ்சுக்கணும்னா முதல்ல மறுபிறவி உண்டு என்று நாம் நம்ப வேண்டும். ஆனால் இந்த காலத்தில் மறுபிறவியை பற்றி நம்ப மாட்டார்கள். சரி, ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. ஒரு மருத்துவமனையில் காலையில் 10 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். சில பிள்ளைகள் பணக்கார வீட்டு குழந்தையா பிறக்குது. சில பிள்ளைகள் பிறப்பாலேயே ஊனமுற்றவர்களாக பிறக்கிறது. நமக்கு தெரியும் அந்த ஊனமுற்ற குழந்தை வாழ்க்கையில் கஷ்டப்பட போகுது. ஏன் இந்த பிரிவு? பிறப்பிலேயே ஏன் இந்த பிரிவு? கண்டிப்பாக முன்ஜென்மத்தின் கர்மவினைதான், இல்லையா? நம்மளும் ஏதாவது பிரதமர் வீட்டில் பிள்ளையா பிறந்திருந்தோம்னா நம்மளும் பெரிய மந்திரியாக இருந்திருப்போம், அவ்வளோதானே. ஏன் அங்கே பிறக்கல? ஏதோ திருநெல்வேலி மாவட்டத்தில் சாத்தாங்குளத்தில் ஏதோ கிராமத்தில் பிறந்து குப்பை கொட்டி கொண்டு இருக்கிறோம். முற்பிறவி கண்டிப்பாக உண்டு, அதை நம்பித்தான் ஆக வேண்டும். சரி, இன்றைய ஸ்லோகத்தில் மரணம், இறப்பை பற்றி அமைதியான மனிதன், யாருக்கிட்டையும் அதிகமாக எதிர்க்காமல் பொறுமையுடன் வாழ்ந்தவன், அவனைத்தான் வேதங்கள் மாமன்னன் என்று சொல்லுகிறது. யார் மாமன்னன்? பூமியை ஆண்டவர்கள் மாமன்னர்கள் கிடையாது, சொந்தம் புலன்களை ஆண்டவர்கள் தான் மாமன்னர்கள். என்னுடைய 5 புலனையும் கட்டுப்படுத்திட்டா நானே மாமன்னன், அவ்வளவுதான். ஊரை பூரா ஆட்சி பண்ணுவோம், ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது. நான் என்னிடமே தோற்று கொண்டிருக்கிறேன், உண்மையான மன்னன். அதனால தான் வைணவ சம்பிரதாயத்தில் உயர்ந்த துறவிகளை மகாராஜா என்று அழைக்கும் வழக்கம் உண்டு. மகாராஜானா அவர் எந்த ஊருக்கு ராஜா? ஒரு ஊருக்கு ராஜா கிடையாது. தன் புலன்களை கட்டுப்படுத்தினதனால் அவர் மகாராஜா. ஸ்ரீ வைணவ சம்பிரதாயத்தில் ஆழ்வார்கள் என்று சொன்னார்கள். அவங்க யாரை ஆள வந்தார்கள்? புலன்களை ஆண்டார்கள் அவர்கள். அப்போ ஒரு சத்வகுணத்தில் இருக்கிறவர் உயிரை விட்டால் அவர் என்ன ஆகுதான்? உயர்ந்து தேவர்கள் முனிவர்கள் நடுவில் போய் பிறப்பாராம். 14 உலகம் இருக்கு இல்லையா? அதுல மேல 7 உலகங்கள் இருக்கிறது. பூலோகம், புவர்லோகம், ஸ்வர்கலோகம், மகர்லோகம், ஜனோலோகம், தபோலோகம், சத்தியலோகம். உயர்ந்த உலகங்கள் சத்தியலோகம், தபோலோகம். அங்க மாபெரும் துறவிகள், முனிவர்கள், ஜனகனை போன்ற மன்னர்கள் இருப்பாங்க. அது சரி, நான் அமெரிக்கா போலான் இருக்கிறேன், நீங்க துறவிக கூட அனுப்பி விடுறீங்களே, அங்க போயிட்டு என்னத்தை கண்டா அப்படின்னா, உயர்ந்த செல்வம் என்று சொல்வது மன நிம்மதி. அதைவிட பெரிய செல்வம் இந்த உலகத்திலே கிடையாது. எவன் ஒருவன் அந்த செல்வத்தை அடைகிறானோ அவனே பணக்காரன், செல்வந்தன். பெரிய செல்வம்னா என்னது? மன நிம்மதி. இப்போ பாருங்க, நம்ம வகுப்பில் 200-300 பேர் இருக்கிறோம். இந்த செல்வம் உங்களில் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு? மன நிம்மதி. முதல்ல கேட்டால் ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் கொஞ்சம் கூட பக்கத்தில் போய் தோள் மேலே கையை போட்டு எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு அவ்வளோதான் ஆரம்பிச்சிருவாங்க. மருமகன் சரியில்லை, மருமகன் சரியில்லை, புள்ள நான் சொன்னால் கேட்கறதில்ல, உடம்பு வலி, அந்த வலி. அந்த பட்டியல் முடிவடையவே செய்யாது. அதனால மாபெரும் துறவிகள் என்ன சொன்னாங்கன்னா, மன நிம்மதியை அடைய படித்தவன் உண்மையான செல்வந்தன். அது நிறைய பாகவதத்தில் ராஜ ரிஷிகளான மன்னர்கள் அதை நிரூபணம் செய்திருக்கிறார்கள். எப்படி? ஒரு நாளைக்கு எல்லாம் வேண்டான்னு போயிட்டாங்க. எனக்கு கூட சில மனிதர்களை தனிப்பட்ட முறையில் தெரியும், பெரிய பெரிய செல்வந்தர்கள். ஆனால் மாசத்தில் பாதி நாள் காணாமல் போயிடுவாங்க. எங்கன்னா கோயில் குளமாக சுற்ற வேண்டியது. நீங்கள் கூட தமிழ்நாட்டில் ரஜினிகாந்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு சினிமா எடுப்பார், அடுத்த சினிமாவுக்கு இமயமலையில் போயிடுவார். ஏயா? ஊரை பூரா நாடகம் அடித்து நடிச்சுட்டு, ஆனால் அங்கே நிம்மதியில் மனுஷன் பாவம் தேடிட்டு இமயமலைக்கு போயிடுவார். எவன் ஒருவன் மன நிம்மதியை அடைகிறானோ அவன்தான் உண்மையான செல்வந்தன்.
அப்ப ஆன்மீகம்னா என்ன? நம்ம வாழ்க்கையின் நெருக்கடி, இந்த நெருக்கமான பயணம், இந்த இந்த என்ன சொல்றது, இவ்வளவு ஸ்பீடா ஓடிக்கிட்டு இருக்கிறோமே, இந்த வாழ்க்கையில மன நிம்மதி எப்படி அடைவது என்று பழகிக்கொள்ள வேண்டும். அதுக்கு நான் எப்பவுமே சொல்ற உதாரணம் கொப்பரை தேங்காய். அந்த தேங்காய் இருக்கும், ஆனால் ஒட்டாமல் இருக்கும். அதுக்குள்ள தனித்தனி அந்த கொப்பரை தேங்காய் ஆடிக்கிட்டே இருக்கும், ஒட்டாமல் இருக்கும். இந்த உடலில் ஆன்மா இருக்க வேண்டும், ஆனால் ஒட்டாமல் இருக்க வேண்டும். நமக்கு அப்படியெல்லாம் ஆசை கிடையாது. இந்த வகுப்பில் பெண்கள் ஏராளம். 40 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு கொடுத்த சீலை அது அத்து போனா கூட விட மாட்டாங்க. பற்றுதல் உண்மையான இது என்ன? திருவள்ளுவரே சொல்லியிருக்கார், பற்றுக பற்றற்றார் பற்றினை. ஆசை இல்லாதவனின் ஆசையை நீ ஆசைப்படு, அதுதான் மன நிம்மதி. ஆசையே இல்லாதவர்கள் யார்? துறவிகள். அவர்கள் ஆசை என்ன? இறைவன். அவ்வளவுதான். அந்த மாதிரி உடலை விடுபவர்கள் ஜனோலோகம் தபோலோகம் அந்த மாதிரி உயர்ந்த உலகத்தில் போய் பிறந்து நீண்ட காலம் மன நிம்மதியை அனுபவிப்பார்கள் என்று சொல்லியிருக்கு. ரொம்ப அதுதான் பெரிய செல்வமா. அப்படி நிம்மதியாக இருக்கும் போதே உடலில் இருக்கும் வியாதிகள் காணாமல் போய்விடும், முகம் ரொம்ப பிரகாசமாகிவிடும், அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சந்தோஷம் கிடைக்கும். அப்படிப்பட்டவர்கள் பாகவதத்தில் பிரகலாதனை பற்றி சொல்லுகிறது. ஆஹ்லாதம் பிரதானம், அதான் பிரகலாதன் என்ற வார்த்தையின் அர்த்தம். ஆஹ்லாதம்னா சந்தோஷம். சுற்றி இருக்கிறவங்களுக்கு பூரா சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் பிரகலாதன். ஏன்? அவர் பகவானை இதயத்தில் சுமக்கிறார். நம்ம அப்படி கிடையாது. சின்ன மனக்கவலை இருந்ததுன்னு வைங்க, யாராவது எப்படிப்பா இருக்கிற, நான் இருந்தா என்ன செத்தா என்ன, என்னை பற்றி யார் விசாரிக்கிறா, புலம்ப ஆரம்பித்து கூட இருக்கிறவனையும் துக்கத்தில் ஆழ்த்தி, அப்படி ஒரு சுயநலவாதிகள் கலிகாலத்தில். ஆனால் சந்தோஷம் வந்தால் வீட்டில் ஒளிச்சு வச்சுக்குவோம், யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம். தலைகீழான வாழ்க்கை. அப்போ சத்வகுணத்தில் இருக்கிறவங்க மன நிம்மதியை செல்வமாக பெறுகிறார்கள். அவர்கள் இறந்தவுடனே அவங்க சத்தியலோகம் பிரம்மா இல்லைன்னா தப்போலோகம் ஜனக மன்னரை போன்ற அந்த உயர்ந்த உலகத்தில் போய் பிறக்கிறார்கள். அடுத்தது ரஜோகுணத்தில் இறப்பவர்களை பற்றி சொல்லுகிறது. 14ஆம் அத்தியாயம் 15வது ஸ்லோகம். ரஜசி பிரளயம் கத்வா கர்ம சங்கிஷு ஜாயதே ததா பிரலீனஸ்தமசி மூடாயோனிஷு ஜாயதே. ரஜோகுணத்தில் கோபதாபங்கள், விருப்பம், வெறுப்பு, ஆசை, அந்த மாதிரி ரஜோகுணத்தில் இறக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? மூடயோனிஷு, மடையர்கள் மத்தியில் மறுபடியும் பிறக்கிறார்கள். மனிதனாக பிறப்பான், இல்லாவிட்டால் மிருகங்களின் உலகத்தில் பிறப்பான். ரஜோகுணம். எப்ப பார்த்தாலும் சண்டை, எதுக்கெடுத்தாலும் சண்டை. ராமாயணத்தில் ராவணன் என்ற வார்த்தைக்கு ஒரு விளக்கம் இருக்கு. என்ன ராவணன்னா, எதையுமே சண்டையால் அடையக்கூடிய மனிதன் ராவணன். இப்போ காலையில் பசியாறுவதற்காக உட்கார்ந்துருக்கிறாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. என்னம்மா, எனக்கு ஆஃபீஸுக்கு நேரமாக போகணும், என்ன செஞ்சுருக்கிற, ஏதாவது செஞ்சதா அப்படின்னு பொறுமையாக கேட்டால் அது யுதிஷ்டிரர். டேபிள் மேலே உட்காந்துக்கிட்டு 10 நிமிஷமாக நான் உட்கார்ந்துருக்கிறேன், நீ கொண்டு தர்றியா, நான் சமையல் அறையில் பலார்னு உடட்டுமா அப்படி என்று கேட்டால் அவன் ராவணன். அனைத்தையும் கோபத்தால் அடைந்து விடலாம், அனைத்தையும் சண்டையால் அடைந்து விடலாம் என்று தவறாக நம்பக்கூடிய மனிதன் ராவணன். நம்ம வீட்லேயும் நிறைய ராவணர்கள் இருப்பாங்க. ராமாயணத்தில் அவருக்கு 10 தலை தான், நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கெல்லாம் நிறையா தலை இருக்குது. எப்போ பார்த்தாலும் எதற்கெடுத்தாலும் கோபம். அப்படி கோபதாபங்களில் மாட்டிக்கொள்பவர்கள் மூடயோனிஷு ஜாயத்தே, மடையர்கள் மத்தியில், இல்லாவிட்டால் அடுத்த பிறவி விலங்குகளாக மிருகங்களாக பிறப்பார்கள்.
ஏன்னா மிருகங்களுக்கு அதுதான் தெரியும். 10 நாய்க்குட்டி இருக்கு, நீங்கள் ஒரு துண்டு ரொட்டி எடுத்து போடுறீங்க, இந்த 10 என்ன பண்ணும், சண்டை போட்டு கவ்விக்கொண்டு யாருக்கு என்ன கிடைக்குமோ அதை எடுத்து கொண்டு போகும். மிருக வாழ்க்கை. மனிதன் பகிர்ந்து உண்ணுவான். அவன் என்ன பண்ணுவான், எல்லாருக்கும் கொடுத்து அதுலேயே வயிறு நிறைஞ்சிரும். அது கூட நமக்கு அப்படி ஒரு அனுபவம் உண்டு. நம்ம வீட்டில் யாராவது விருந்தினர்கள்லாம் ரொம்ப பிரியமானவர்கள் வந்தால் ஓடி ஓடி அவர்களுக்கு பரிமாறி நம்ம கூட சாப்பிட மறந்துடுவோம், ஆனால் வயிறு நிறைஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு உண்டு. மிருகங்களுக்கு அப்படி அனுபவம் கிடைக்காது. கிடைச்சதை 10மே தாவி இழுத்து எடுத்துக்கும். ஆனால் கலிகாலத்தில் நம்ம கூட அப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னு ஒரு விளம்பரம் வந்து விட்டால் ஒரு வேலைக்கு 10,000 பேர் அங்கே போய் லைனில் நிற்கிறோம். அப்போ என்ன பண்ணுறது, ஏமாற்றி யாரையாவது பழக்கம் இருந்தால் சிபாரிசு பண்ண சொல்லி எப்படியாவது அந்த வேலையை கவ்விக்கொள்ளுவது. அடுத்தவன் காலை பிடிச்சி இழுத்தெடுத்தாவது அந்த மாதிரி வேற நிலை இல்லை. அப்படிப்பட்ட விலங்கு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேலையாகட்டும், உணவாகட்டும், எல்லாமே அப்படித்தான். மூடயோனிஷு ஜாயத்தே. இப்படி ரஜோகுணத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இறந்ததற்கு அப்புறம் மடையர்கள் மத்தியில், இல்லாவிட்டால் விலங்குகள் மத்தியில் போய் பிறப்பார்கள். ரொம்ப பயமுறுத்தணும், பயப்படாதீங்க, கீதையில் அப்படிதான் சொல்லியிருக்கு. சரி, அடுத்தது தமோகுணத்தில் இறப்பவர்கள் நிலை என்னன்னு பார்ப்போம். கர்மணஹ சுக்ரதஸ் ஆயு சாத்விகம் நிர்மலம் ஃபலம் ரஜசஸ்து ஃபலம் துக்கம் அஜ்ஞானம் தமசஹ ஃபலம். அப்புறம் சத்வகுணத்தில் பிறந்தவர்கள் செல்வந்தராகவும் பிறப்பார்கள், பேரும் புகழுடன் வாழ்வார்கள். ரஜோகுணத்தில் இறப்பவர்கள் கஷ்டங்கள், தோல்விகள், வறுமை, பிரச்சனைகள் மத்தியில் போய் பிறப்பார்கள். தமோகுணத்தில் இறப்பவர்கள் என்ன சொல்றது, அஞ்ஞானம், அறிவில்லாமை, அறிவே கிடையாது, அந்த சூழ்நிலையில் போய் பிறப்பார்கள். இப்படி 3 பேரை பற்றி சொல்லியிருக்கு. அது ஒரு பாக்கியம். இப்போ நம்ம முற்பிறவியில் கர்மம் நல்லதாக இருந்ததா கெட்டதா நம்மளே கண்டுபிடிச்சிக்கலாம். 4 விஷயம். நான் முன்னாடி புண்ணியம் பண்ணியிருக்கிறேனா இல்லையா, நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேனா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம், அழகாக பிறந்திருக்கிறேனா. அழகு என்று சொன்னால் லட்சணம். லட்சணமாக பார்ப்பதுக்கு சொல்லுவாங்களே, பாரப்பா அந்த அம்மாவை பார்த்தாலே மகாலட்சுமி மாதிரி இருக்கு, ரொம்ப ஐஸ்வர்யமாக இருக்குது, அப்படியெல்லாம் சொல்லுவார்கள். நல்ல கடவுள் தந்த அழகான முகத்தை விட்டுக்கிட்டு அதில் ராட்சசி மாதிரியெல்லாம் டிசைன் போட்டுக்கிட்டு நடப்பாங்க. அழகாக லட்சணமாக பிறந்திருக்கிறனா முதல் விஷயம். செல்வ செழிப்புள்ள குடும்பத்தில் பிறந்திருக்கிறனா, நல்ல திறமைசாலி அறிவாளியாக பிறந்திருக்கிறனா, உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கிறனா. இந்த 4 விஷயம். ஜென்ம ஐஸ்வர்ய ஸ்ருதஸ்ரீபீர் அப்படின்னு ஸ்லோகம் சொல்லுகிறது. நல்ல பிறவி, நல்ல குடும்பம்பா, பேரும் புகழும் உள்ள நல்ல குடும்பம், லட்சணமாக உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கிற, பிறப்பாலே செல்வம், அப்பா நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கிறார், உட்காந்து சாப்பிட்டா போதும், பிறப்பாலே செல்வம், திறமைசாலி. இந்த 4மே நிறைஞ்சிருந்திருந்ததுன்னா முற்பிறவியில் நிறைய புண்ணியம் செய்திருக்கிறோம் என்ற அர்த்தம். சிலவங்களுக்கு 4ல் 3 தான் இருக்கும், சிலவங்களுக்கு 2 இருக்கும், சிலவங்களுக்கு 1 இருக்கும், அதிகமாக இருக்கும், குறைவாக இருக்கும், இப்படி பல காம்பினேஷன் இருக்கும். அதை வச்சு என் முற்பிறவியில் புண்ணியமா பாவமா என்று தெரிந்து கொள்ளலாம். அப்படி நல்ல காரியம் செய்தவர்கள், மற்றவர்களுக்காக உதவி செய்தவர்கள், அமைதியாக வாழ்ந்தவர்கள், இவர்களெல்லாம் செல்வந்தர் குடும்பத்தில் பிறப்பார்கள். ரஜோகுணத்தில் சண்டை 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 சண்டை, எப்போ பார்த்தாலும் எதற்கெடுத்தாலும் சண்டை. ராவணனை போன்ற குணம்
அவர்களெல்லாம் சண்டை சச்சரவு நிறைந்த குடும்பத்தில் பிறப்பார்கள். சில அப்படியே ஊர் பக்கமெல்லாம் போனால் சாயங்காலம் 7-8 மணிக்கு சில வீட்டிலேருந்து கத்துற சத்தம் கேட்கும். கணவன் கத்தி கொண்டு இருப்பார், மனைவி கத்தி கொண்டு இருப்பார்கள். இவங்க 2 பேர் கத்தி ஓஞ்ச உடனே நாய்க்குட்டி குறைக்க ஆரம்பித்து விடும். அப்படியெல்லாம் வீடுகள் நம்ம பார்க்கலாம். என்ன நிம்மதி இருக்க போகுது அந்த வீட்டிலெல்லாம்? விலங்குகள் தான் அந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது மனித உருவத்தில். ரொம்ப அவலைக்கிடமான நிலை. 3வது தமோகுணம். யார் அவங்க? சோம்பேறியாக பிறப்பார்கள், அறிவில்லாமல் பிறப்பார்கள். அப்படியே போனோம்னா சாயங்காலம் கள்ளுக்கடை முன்னாடி எல்லாம் ஆளுக தவம் இருக்கிறார்கள். என்னமோ பாகவதத்தில் மகாபாரதத்தில் சொன்ன மாதிரி அங்கே போய் தவம் இருக்கிறார்கள். அதில் சிலவங்களாம் ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு தவம் இருக்கிறார்கள். என்ன மனித வாழ்க்கை? விலங்கு வாழ்க்கை தான். பகவத்கீதை அழகாக 3 மறுபிறவைகளை பற்றி சொல்லுகிறது. ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள். அதனால் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வாழ்க்கை எங்கே இருக்குது, எப்படி உயர்த்தி கொள்ளலாம். சத்வாத் சஞ்சாயதே ஞானம் ரஜசோ லோப ஏவச பிரமாத மோஹௌ தமசோ பவதோ ஞானமேவச. சத்வகுணத்தில் இருப்பவர்கள் வேதங்களை படித்து சாஸ்திரங்களை படித்து அறிவை வளர்த்தி கொள்வார்கள். ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் பேராசை வளர்த்தி கொள்வார்கள். தமோகுணத்தில் இருப்பவர்கள் சோம்பேறியாக, அறிவில்லாமை, மூட நம்பிக்கை, மடையர்களாக வாழ்வார்கள். பாருங்க, இதெல்லாம் நம்ம உலகத்தில் பார்க்கக்கூடிய விஷயம். ஒரு முறை சிறைச்சாலையில் இந்த ஞாயிற்றுக்கிழமையான மத வகுப்புகள் இருக்குது. எல்லா சிறைச்சாலையிலையும் அப்படி ஒரு வசதி இருக்குது, மத வகுப்புகள். கிறித்துவர்களுக்காக அவங்க சர்ச்சிலிருந்து வருவாங்க, எல்லாருமே வருவாங்க. இந்துக்களுக்கு மட்டும் கிடையாது. அதவா நம்ம போனாலும் ஒருத்தர் உட்கார மாட்டாங்க மத வகுப்பில். அப்படி இருந்தும் ஒரு தடவை எங்களை வலுக்கட்டாயமாக அழைத்து போனார்கள் சிறைச்சாலையில் மத வகுப்பு. கீதையை பற்றி சொல்லுவதற்காக போனோம், சொல்லி கொடுத்தோம். ரொம்ப வியப்பாக இருந்தது. அந்த மனிதர்களால் நான் உடல் கிடையாது, நான் ஆன்மா அப்படிங்கிற அடிப்படை கருத்துக்களை கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த அளவுக்கு தவறுகளை வாழ்க்கையில் செய்திருக்கிறாங்க. கீதையை பற்றி அடிப்படை விஷயம் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ரொம்ப கவலையாக இருந்தது அவர்கள் நிலையை பார்த்து. சிறு பிள்ளைக்கு கூட சொன்னால் புரிந்து விடும், ஆனால் அவங்களுக்கு அதை புரிந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு தமோ குணத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. விலங்குகள்னா அவங்க மனித உருவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான் வேறுபாடு. நல்ல விஷயம் சொல்ல போனால் நம்மளை கடிக்க வந்துடுவாங்க, அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது, வெளிநாட்டில் போனால் இதை விட மோசமாக இருக்கும். என்ன பணத்தை வைத்திருக்கிறார்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி உண்மையான செல்வம் என்ன? மன நிம்மதி அடைவது. அதுதான் உண்மையான செல்வம். அந்த செல்வமே அவங்களுக்கு கிடையாது. அடுத்தது இன்றைய கடைசி ஸ்லோகம் 14வது அத்தியாயத்தில் 18வது. ஊர்த்வம் கச்சந்தி சத்வஸ்த மத்யே திஷ்டந்தி ராஜசா ஜகன்ய குண விருத்திஸ்த அதோ கச்சந்தி தாமசா. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஊர்த்வம் அப்படின்னா மேலே, ஊர்த்வம் மேலோட்டு நோக்கி உள்ள பயணம். நல்லா அழகாக பார்த்துக்கோங்க. 14 உலகங்கள் இருக்கு. நம்ம நடுவில் பூமண்டலத்தில் இருக்கிறோம். பூமண்டலத்துக்கு மேலே 7 உலகங்கள், பூமண்டலத்துக்கு கீழே 7 உலகங்கள். பூமண்டலத்துக்கு மேலே 7 உலகம் எது அப்படின்னா பூலோகம், அது மனிதர்கள் வாழ்வது.
புவர்லோகம். புவர்லோகம் அப்படின்னு சொன்னோம்னா கந்தர்வர்கள், பாட்டு அவங்கள வித்யா கொஞ்சம் மனிதர்கள்லேயே உயர்ந்தவர்கள் வாழ்வது புவர்லோகம். ஸ்வர்கலோகம், தேவர்கள், இந்திரன், சந்திரன், சூரியன், தேவர்கள் வாழ்வது. பூலோகம், புவர்லோகம், ஸ்வர்க. மகர்லோகம், மகா முனிவர்கள் வாழ்வது. தபோலோகம், தவம் செய்யக்கூடியவர்கள் வாழ்வது. ஜனோலோகம், ஜனகனை போன்ற உயர்ந்த மன்னர்கள் வாழ்வது. சத்தியலோகம், பிரம்மா வாழ்வது. ஊர்துவம், அழகான வாழ்க்கை, இறை நம்பிக்கை, இதெல்லாம் இருக்கிறவங்க மேலே பயணம் செய்து கொண்டே இருப்பார்கள். தமோ குணத்தில் இருக்கிறவங்க மேலேயும் போக மாட்டான், கீழேயும் போக மாட்டான், பூமியிலேயே எப்போ இருப்பான். அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்கிற மாதிரி, அடுக்குமாடி கட்டிடம் அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பூமியும் சொந்தம் கிடையாது, ஆகாசமும் சொந்தம் கிடையாது, நடுவில் இருப்பாங்க அந்தரங்கத்தில். அந்த மாதிரி மனிதர்களாக மறுபடியும் மறுபடியும் இந்த உலகத்தில் ரஜோகுணத்தில் இருக்கிறவங்க பிறந்து கொண்டிருப்பார்கள். தமோ குணத்தில் இருக்கிறவங்க கீழே அத்தள வித்தள சுத்தள மகாதள ரசாதள பாதாளத்தை நோக்கி பயணம் செய்வார்கள். மனித உருவத்தில் இருந்தாலும் அவர்கள் விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த அளவுக்கு சண்டையை போட்டு ஒருத்தன் கொன்று அடிச்சு அப்படி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் கீதை அழகாக சொல்லுது, மேலே இருக்கிற பயணமும் வேண்டாம், மத்தியில் இருக்கிற வாழ்க்கையும் வேண்டாம், கீழே நோக்கி இருக்கிற பயணமும் வேண்டாம். பேசாம பகவான் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை சரணடைந்து இந்த 14 உலகத்திலிருந்து பயணம் வெளியே போய் அப்படியே அவர் உலகத்திற்கு மோட்சமடைந்து விட வேண்டும். மறுபிறவியே கிடையாது. சத்வகுணத்தில் இருந்தாலும் மறுபிறவி உண்டு, உயர்ந்தவர்கள் மத்தியில் பிறக்க வேண்டும். தமோ குணத்தில் இருந்தாலும் மறுபிறவி உண்டு. ஆனால் இது ரெண்டுமே வேண்டாம், இறைவனிடம் போய்விடுவோம், மறுபிறவியே கிடையாது. மறுபடியும் பிறந்து மறுபடியும் அனுபவித்து வளர்ந்து பசி தாகம் போட்டி சண்டை அந்த ஓட்டமே வேண்டாம். அழகான அத்தியாயம் இந்த 14வது அத்தியாயம். மட்டுமில்லை, இது ரத யாத்திரை காலம். இப்போ எல்லாம் 10 நாளாக ரத யாத்திரை. இன்றைக்கி ஜெகநாத் பூரியில் உல்டா ரத யாத்திரை. ஜெகநாதர் திரும்ப அவர் கோயிலுக்கே சென்று அடைந்து விட்டார். இன்றைக்கி சிறப்பான நாட்கள். இனி ஒரு மாதத்தில் கிருஷ்ண ஜெயந்தி கூட வரப்போகுது. அதனால் எல்லாரும் நாம ஜபம் செய்து சத்சங்கத்தில் பங்கெடுத்து வாழ்க்கையை செம்மையாக்கி கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.